திரு ஆவடிக்குமார் குறுக்கிட விரும்புனீங்க, அதோடு சேர்த்து இன்றைய முதலமைச்சர் உரை எப்படி பார்க்கிறோம்? இல்லை, நான் குறுக்கிட விரும்புனது மரியாதைக்குரிய ஐயா மதிவாணன் சொன்னார். ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்து லஞ்சம் வாங்கி பிடிச்சாங்கன்னு. ஆனால் லஞ்சம் வாங்கி பிடிக்கல, அங்கே பணம் இருந்தது, அது லஞ்ச பணன்ற சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிருக்காங்க. அவங்க மேலே லஞ்சம் வாங்கினதாவோ அல்லது கொடுத்ததாவோ எந்த வழக்கம் இல்லை. இது வந்து இவங்களுடைய அதாவது மீன்ஸ் போடுறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர, அது இந்த தேர்தல் நேரத்தில் பிடிக்கிற பணத்தை திரும்ப வாங்குறாங்கல்ல, அது மாதிரி அதை வாங்கிடுவாங்க. அதனால் அது அது வந்து ஒரு நடவடிக்கையே இல்லை, அது தொடர்ந்து செய்கிற ஒரு இதுதான். சரி, இப்போது ரெண்டாவது, இந்த அரசு ஒரு மைனாரிட்டி அரசுன்றதை உணர்ந்ததுனால தான் அவர் அழைப்பு விடுக்கிற நிலையில் இருக்கார். இந்த அரசில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் கட்சியோ கூட எந்த நேரத்திலையும் அந்த ஆட்சியாளர் வெளியே போகலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நிலை வரலாம். ஏன்னா இவங்க நடவடிக்கைகள் இன்றைக்கி அவங்க ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி காங்கிரஸை தவிர மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும் அவங்க அமைச்சரவையில் இருக்கிற கட்சிகளையும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு வற்புறுத்திட்டு இருக்காங்க. இவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் செய்யறதான் முடிவுன்னு சொல்லிட்டு நான் தான் ஆட்சி நடத்துகிறேன், என்னுடைய ஆட்சின்னு சொல்லி அவர் நேரடியாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் என்னுடைய ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு பெரும்பான்மையை மக்கள் தரலை, சட்டமன்ற உறுப்பினரும் இல்லை. இவர் வந்து இன்னைக்கு அவர் ஒரு நேர்மையான முதலமைச்சராக இருந்தால், நேர்மையாக ஆட்சி நடத்துவதாக இருந்தால், காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லணும். அதை சொல்றதுக்கு கூட அவர் வந்து அவருடைய அந்த பிம்பத்தை அது சிதைச்சிரன்றதுக்காக தாவேக ஆட்சின்னு சொல்றாரு, விஜய் ஆட்சின்னு சொல்றாங்க. அதுவே அது முரண்பாடு தான். இன்னைக்கு அவங்க எந்த வகையிலையும் தமிழ்நாட்டினுடைய 8 மாவட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினரே இல்லை. அப்போ இவர் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு வேகத்தில் இவருடைய வாக்குறுதிகளை நம்பி அல்லது அவரை நம்பி வாக்களித்த மக்கள் தான். இன்னும் பல பகுதிகளில் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினரான்னு தெரியாது. இன்னைக்கு கூட நான் இதை எந்த காரணமும் இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எந்த துறையினுடைய அமைச்சர் யாருன்னு விஜயை காட்ட சொன்னாவே காட்ட முடியாது. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எந்த துறைக்கு எந்த அமைச்சர்னு இன்னும் தெரியாது. அந்த எல்லாருமே புதுசு, அனுபவமின்மை, அவங்களுக்கே சில நேரங்களில் நம்ம இந்த துறைக்கு தான் அமைச்சராக இருக்குதுன்னு தெரியல. அதனால யாருக்கோ கேட்ட கேள்விக்கு யாரோ எழுந்து பதில் சொல்கிற நிலையெல்லாம் நம்ம சட்டசபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே அவர் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய கடமைப்பட்ட உரிமை பெற்ற முதலமைச்சர். இவர் மௌனமாக இருக்கிறாரு. அதை யாரோ ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத சட்டசபை நடவடிக்கைகள் இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கு. அதுதான் நிர்வாகத்தினை தொடர்ந்துட்டு இருக்கு. ஊழலை ஒழிப்பது என்பது எல்லா ஆட்சியினுடைய கொள்கை தான். அரசமைப்பு சட்டத்தின்படி பதவி ஏற்றுக்கிட்ட அத்தனை பேரும், பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செஞ்சுக்கிட்ட அத்தனை பேரும் ஊழலை ஒழிப்புன்னு சொல்லி தான் ரகசிய காப்பு பிரமாணன்றது என்ன? நான் ஊழல் செய்வேன்றதுக்கு பொருளா? ரகசிய காப்பு பிரமாணம் தான் அரசுக்கு சம்பந்தப்பட்ட எதையும் நேர்மையற்ற முறையிலோ அல்லது தனக்கு வேண்டியவர் என்ற பாகுபாட்டின் அடிப்படையில் யாரோடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்றதான் ரகசிய காப்பு பிரமாணத்தில் எடுக்கிற உறுதிமொழியினுடைய பொருள். அப்படி இருக்க சொல்ல இவர் அதை ஒரு கொள்கையாக இன்னைக்கு பண்ணி மீம்ஸ் போடுறதுக்கும் ரீல்ஸ் போடுறதுக்கும் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு இது பயன்படுமே தவிர இது எந்த விதத்திலையும் அவருடைய நேர்மையை காட்டாது. நான் ஒரே ஒரு உதாரணம், நேற்றைக்கு ஒரு ஜீவோ போடுறாங்க. என்ன ஜீவோனா 11 வகையான மது வகைகளை தமிழ்நாட்டில் விற்பனை செய்யக்கூடாது, டாஸ்மாகில் விற்பனை செய்ய மாட்டேன். அடுத்த நாள் எவன் போக சொல்லுவாங்க. ஒரு நாள் அது நல்ல சரக்கு ஆயிடுச்சா? அப்போது அது நேர்மையான அரசு இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணம். இவங்களுடைய பேரம் படிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் மது விலக்கு, இங்கே இருக்கிற மது ஆலைகள், உற்பத்தி ஆலைகள் அவங்க விருப்பப்பட்ட சரக்கை, இவங்களுக்கு வேண்டிய சரக்கை கடந்த ஆட்சியில் இருக்கவங்க விற்பனை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு வாரத்தில் ஒரு மது ஆலை உற்பத்தியாளர் தாவேக்கால சேர்க்குறாங்க, அதுவும் விஜய் முன்னாலேயே சேர்க்குறாங்க. அப்போது எதை அவங்க காட்டுறாங்க? இவங்களுக்கு பேரம் படிக்கிறதுக்காக இதை பேசுகிறாங்களே தவிர, இன்றைக்கி மரியாதைக்குரிய மதிவாணனையா சொன்னார், ஜெகதீசன் சாரும் சொன்னாங்க, இந்த ஊழல் எல்லாமே
இது ஒரு நாடகம், இது ஒரு நடிப்பில் ஒரு பார்ட்டு தான். ஏன்னா அவங்க கீழ் லெவலில் தான் இந்த நடவடிக்கை, இந்த கீழ் லெவலில் எப்பவுமே நடவடிக்கை இருப்பாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஊழல் ஒழிப்புத்துறை போய் பிடிக்கிறது, யாராவது ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறது, அங்கேருந்து பணத்தை எடுக்கிறது, இது ஒன்றும் புதுசே இல்லை. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மற்றவங்க அதை பெருசாக விளம்பரம் பண்ணல, இவங்க பண்ணுறாங்க. அதுவும் இவங்க பொதுவாகவே ஒரு ஆட்சிக்கு வந்ததுன்னா அந்த ஆட்சி தன்னுடைய கொள்கையை பிரகடனப்படுத்துகின்ற வகையில் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை, தாக்கத்தை ஏற்படுத்துகின்றவர்கள் தங்கள் வாக்குறுதியில் ஒரு தலையாய வாக்குறுதியை அவங்க செயல்படுத்துவாங்க. அப்போதான் இவங்க ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த அரசு இந்த எங்களுடைய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற முயற்சியில் இருக்குதுன்னு நான் தெரிவிக்க முடியும். இது வரைக்கும் அது எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த சுதந்திர தின உரையில கூட எதை பேசியிருக்காருன்னா, பட்ஜெட்ல என்ன பேசினாரோ அதான் பேசியிருக்காரு. அதுல இருந்து எந்த கவர்னர் உரையில இருந்தது தான் பட்ஜெட்ல இருந்தது, பட்ஜெட்ல இருந்தது தான் இப்போ அவர் பேசியிருக்காரு. இது எல்லாமே அவங்க மாத்தல, அவரு ஒரே பேச்சு இல்ல. அதுதான் இந்த பேச்சு அத்தனையும் தேர்தலுக்கு முன்னால பேசின பேச்சுல இருந்து நேர் மாறான பேச்சு. இந்த பேச்சு அத்தனையும் அப்ப இருந்த ஆட்சியை எதிர்த்து அவர் பேசினது எதையும் ஏத்துக்காம அந்த ஆட்சியாளர்கள் பேசினது அவங்களுடைய நீட்சியா தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. அவர் தவிர இவர் அந்த பழைய தேர்தலுக்கு முன்னால் இருந்த விஜயா பேசல. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க ஜோசப் விஜயா பேசுறாரு. இதுதான் இன்னைக்கு கூட பாத்துங்க. இன்னைக்கு அதாவது சுதந்திர தினத்தில் கொடியேற்றுவது என்பது ஒரு அரிதான வாய்ப்பு. அதுவும் முதல் முறையா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சரித்திரத்தில் பதிய செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் இதில் அவர் என்ன சாதனையாக பதிவு பண்ணிருக்காருன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு 3 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் கொடியேற்றினா என்ன பேசுவாரோ அந்த மாதிரி தான் இந்த பேச்சு. இந்த பேச்சு முதலமைச்சர் ஜோசப் விஜயுடைய பேச்சு வெறும் ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும்தான். ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு இந்த சுதந்திர தின கொடியேற்று விழாவுக்கு மக்கள் தந்த அந்த உரிமையை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்றதுக்கு இன்னைக்கு சமூக ஊடகங்களையும் இன்னும் ஏன் மீடியாக்களையும் பாருங்க. அதில் இவர் கொடியேற்றதில் இருந்த சிறப்பை விட நடிகை த்ரீஷா அங்கே சல்யூட் அடித்தது தான் இன்னைக்கு மீம்ஸா வந்துட்டு இருக்கு. அதிலிருந்து இந்த அரசு எந்த திசையில் இருக்கு என்றது தெரியும். திரு ஆவடிக்குமார், மத்திய அரசுடைய நிர்வாக இணக்கத்தில் எடப்பாடி போல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு மதிவாணன் விமர்சிச்சார். அந்த பாதையில் தொடங்கலாம். மதிவாணன் ஒரு மூத்த தொழிற்சங்க தலைவர். அவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக மத்திய அரசோடு இணக்கமாக இருந்ததுனால தான் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி வந்தது, தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டி வந்தது, தமிழ்நாட்டில் அடிப்படை தேவைகளுக்கு பாதிப்பில்லாமல் காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய இறுதி தீர்ப்பு அரசாணை வந்தது. இன்னைக்கு அந்த அரசாணையில் தரப்பட்ட பட்டியல் படி மாதந்தோறும் பெற வேண்டிய தண்ணீரை பெற முடியல. அதை இப்போ வழக்கு போட்டிருக்காருன்றாரு. வழக்கு 3 மாதத்துக்கு முன்னால் போட்டிருக்கணும். 2 மாதமாக மேட்டூர் அணை திறக்க முடியல. காவிரி டெல்டாவில் குறுவை பாசனம் மொத்தமே அழிஞ்சு போச்சு. அடுத்து அவங்க பாசனம் செய்யறதுக்கு தேவையான தண்ணி இல்லை, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்த செய்தி, சென்னை நகருக்கு குடிநீர் தர வேண்டிய வீராணம் ஏரியில் தண்ணி இல்லை. காவிரியில் தண்ணி வராதனால வீராண ஏரியில் நீர்மட்டம் குறைஞ்சி இன்னும் ஒரு 2-3 நாளுக்கு பிறகு தண்ணி வராத நிலை, சென்னையை நோக்கி வீராண தண்ணி வராத நிலை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அந்த திட்டம் அதன்படி தண்ணி வராத நிலை வந்துருச்சு. இவர் இப்போ போய் வழக்கு அது கூட திமுக போட்டதுக்கு பிறகுதான் போட்டாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, மைனாரிட்டி இல்லைன்றாரு. மைனாரிட்டி இல்லை கூட்டணி ஆட்சின்னா விடுதலை சிறுத்தைகள் சொல்றத, கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றதை கேட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசியிருக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு ஒற்றுமையா இருக்குன்றத மத்திய அரசுக்கு உணர்த்தலானாலும் கர்நாடக அரசுக்கு உணர்த்திருக்கணும் இல்லையா? நான் ஏன் மைனாரிட்டி அரசுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு இன்னைக்கு அமைச்சரவை நடக்குது. இந்த அமைச்சரவையில் கர்நாடகாவுக்கு எதிராக எந்த முடிவெடுத்தாலும் காங்கிரஸ் இவங்களை ஆதரிக்காது. அதுக்கு பயந்துகிட்டு இவங்க கர்நாடகாவை எதிர்த்து பேசுவதற்கு கூட பயந்துகிட்டு நான் போய் பேச்சுவார்த்தை நடத்துறேன், அவங்கள போய் தண்ணி கேட்டு வாங்கிட்டு பிச்சை கேட்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமை நீர், காவிரி நதிநீர் ஒழுங்காற்று ஆணையம் உத்தரவு போடுது.
காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அதை வந்து அரசிதழில் வெளியிட்டு உறுதிப்படுத்துறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அதை தர சொல்லுது. இவ்வளவுக்கு பிறகும் கர்நாடகாவில் கபினில 86% நீர் இருக்குன்னு சொல்லி கர்நாடக முதலமைச்சர் சொல்றாங்க. KRSல 34% தண்ணி இருக்குன்றாரு. ஆனா தண்ணி திறக்க மாட்டோம், எங்களுக்கு போதுமான நீர் இல்லைன்னு அதே பேட்டியில சொல்றாரு. அப்போ 86% கபினில இருக்க சொல்லி திறக்க மாட்டோம்னு சொல்றாருன்னா அது அவங்களுடைய கொள்கை முடிவுன்னு சொன்னா அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசு இல்லையன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்குமா இருக்காதா? ரெண்டாவது, இன்னைக்கு கூட அதுக்கு பிறகு ஒரு டிஎம்சி டெய்லி தரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு. இப்பவும் தரமாட்டேன்றாங்க. கேரளாவில் வயநாடு பகுதிகளில் பெய்த மழை கபினி அணைக்கு வந்து அதை ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த அணை தாங்காது, அந்த பீச் அள்ளியில் வந்து நிறைஞ்சு அங்கே இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்ல அதுலேருந்து வழிஞ்சி வர தண்ணி தான் இப்போ வந்துட்டு இருக்கே தவிர இப்போ கூட அவங்க கபினி அணையை காவிரி நதிநீர் மேலாண்மை வாரிய உத்தரவுப்படியோ உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படியோ தமிழ்நாட்டுக்கு கடமைப்பட்ட அந்த நீர்தாவ சட்டப்படியோ தரல. இன்னும் இவங்க வந்து இப்போ வழக்கு போட்டு இது எப்போ நம்பர் ஆகி இப்போ நான் என்ன சொல்றேன், இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக கர்நாடகா இருக்கு. இங்க இருக்க 2 காங்கிரஸ் அமைச்சர் அவன் அனுப்பி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு, அதுக்கு ஒரு தீர்வு காணுங்க. குறைஞ்சபட்சம் இந்த மழை பெஞ்சு வழியிற நேரத்திலே அந்த தண்ணியாவது திறந்து விட்டு ஒரு 4 நாளைக்காவது ஆணையத்தினுடைய உத்தரவை நம்ம செயல்படுத்திட்டு அதுக்கு பிறகு நீங்க தண்ணி இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்ற ஒரு பொது உணர்ச்சி கூட இல்லாம நிறைவா எடுத்துக்கிட்டேன். அதான் நீங்க எதையுமே செய்யாம நீங்க எது 10,000 கன அடி தண்ணி வந்துட்டு இருக்கு சார். நீங்க திறக்கல, அது வழிஞ்சு வருது, கபினியிலிருந்து வழிஞ்சு வருது. இதுவரைக்கும் நான் திறந்தேன்னு கர்நாடக அரசு ஆணைப்படி ஆணையத்துடைய உத்தரவுப்படி திறந்தேன், அவங்க ஒத்துக்கவே திறக்க முடியல.